அந்நியரின் திரள். உன்மேல் வருகிற அந்நியரின் திரள் பொடித்தூள் அத்தனையாகவும், பலவந்தரின் திரள் பறக்கும் பதர்கள் அத்தனையாகவும் இருக்கும். அது திடீரென்று சடிதியாய் சம்பவிக்கும். இடிகளினாலும் பூமி அதிர்ச்சியினாலும் பெரிய இரைச்சலினாலும் பெருங்காற்றினாலும் புசலினாலும் பட்சிக்கிற அக்கினி ஜுவாலையினாலும் சேனைகளின் கர்த்தராலே விசாரிக்கப்படுவாய். அரியேலின் மேல் யுத்தம் பண்ணுகிற திரளான சகல ஜாதிகளும் அதன் மேலும் அதன் அரண்மேலும் யுத்தம் பண்ணி அதற்கு இடுக்கண் செய்கிற அனைவரும் இராக்கால தரிசனமாகிய சொப்பனத்தை காண்கிறவர்களுக்கு ஒப்பாயிருப்பார்கள். அது பசியாயிருக்கிறவன் தான் புசிக்கிறதற்காக சொப்பனம் கண்டும் விழிக்கும்போது அவன் வெறுமையாய் இருக்கிறது போலவும், தாகமாயிருக்கிறவன் தான் குடிக்கிறதாக சொப்பனம் கண்டும் விழிக்கும்போது அவன் விடாய்த்து தவனத்தோடு இருக்கிறது போலவும் சீயோன் மலைக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிற திரளான சகல ஜாதிகளும் இருக்கும். எருசலேமின் சத்துருக்களுக்கு அழிவு வரும் என்று ஏசாயா தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். நீ தாழ்த்தப்படுவாய் என்று ஏசாயா எருசலேமுக்கு சொன்னார். நீ தரையில் இருந்து பேசுவாய் என்றும் எருசலேமை பற்றி சொன்னார். அவர்கள் அந்த அளவுக்கு தாழ்ந்து போவார்கள். அவர்களுடைய சத்தம் மண்ணில் இருந்து புறப்படுகிற சத்தம் போல இருக்கும். எருசலேம் நகரத்தின் மீது அந்நியர்கள் யுத்தம் பண்ண வருவார்கள். அவர்கள் எருசலேமை முற்றுகை போடுவார்கள். அவர்களுடைய திரள் பொடித்தூள் அத்தனையாய் இருக்கும். பலவந்தரின் திரள் பறக்கும் பதர்கள் அத்தனையாய் இருக்கும். சத்துருக்களின் சேனை பெரிதாய் இருக்கும். சத்துருக்கள் எண்ணிக்கையில் திரளாய் இருந்தாலும் அவர்கள் பொடித்தூளைப் போலவே இருப்பார்கள். அவர்களால் பேச முடியாது. சத்துருக்கள் திரளான எண்ணிக்கையில் இருந்தாலும் அவர்கள் பறக்கும் பதர்களைப் போலவே இருப்பார்கள். அவர் அவனை அடித்தவர்களை அடித்தது போல இவனை அடிக்கிறாரோ? அவர்கள் கொல்லப்படும் கொலையாய் இவன் கொல்லப்படுகிறானோ? ஏசாயா 27:7. சத்துருக்களுக்கு அழிவு திடீரென்று சடிதியாய் சம்பவிக்கும். தங்களுக்கு வரும் அழிவை பார்த்து சத்துருக்கள் ஆச்சரியப்படுவார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வரும் ரட்சிப்பை பார்த்தும் அவர்கள் ஆச்சரியப்படுவார்கள். அசீரியரின் சேனை எருசலேம் நகரத்தை சுற்றிலும் முற்றுகை போட்டிருந்தார்கள். அப்போது கர்த்தருடைய தூதன் அசீரியரின் சேனையில் உள்ளவர்களை அழித்தார். அவர்களுக்கு அழிவு வந்தது. அது திடீர் என்று சடிதியாய் சம்பவித்தது. அவர்கள் எல்லோரும் உடனே செத்து போனார்கள். எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வருகிற சத்துருக்களை கர்த்தர் விசாரிப்பார். அவர் சேனையின் கர்த்தர். கர்த்தர் விசாரிக்கும் போது பெரிய அடையாளங்கள் உண்டாகும். சேனைகளின் கர்த்தர் தம்முடைய சத்துருக்களை இடிகளினாலும் பூமி அதிர்ச்சியினாலும் பெரிய இரைச்சலினாலும் பெருங்காற்றினாலும் புசலினாலும் பட்சிக்கிற அக்கினி ஜுவாலையினாலும் விசாரிப்பார். எருசலேமின் மேல் சகல ஜாதிகளும் திரளான எண்ணிக்கையில் வந்து யுத்தம் பண்ணுவார்கள். அவர்கள் எருசலேமின் மேலும் அதன் அரண்கள் மேலும் யுத்தம் பண்ணுவார்கள். எருசலேமுக்கு இடுக்கண் செய்வார்கள். ஏசாயா தீர்க்கதரிசி எருசலேமின் சத்துருக்களை பற்றி சொல்லும்போது அவர்கள் அனைவரும் இராக்கால தரிசனமாகிய சொப்பனத்தை காண்கிறவர்களுக்கு ஒப்பாய் இருப்பார்கள் என்று சொல்லுகிறார். சத்துருக்கள் எருசலேமை பிடித்து அழித்து போட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். எருசலேமை கொள்ளையிட்டு தங்கள் ஐஸ்வர்யத்தை பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்று பேராசைப்படுகிறார்கள். இவையெல்லாம் அவர்களுக்கு இராக்கால தரிசனமாகிய சொப்பனத்தை போலத்தான் இருக்கும். அவர்களுடைய ஆசை நிறைவேறாது. அது பசியாய் இருக்கிறவன் தான் புசிக்கிறதாக சொப்பனம் கண்டும் விழிக்கும்போது அவன் வெறுமையாய் இருக்கிறது போலவும், தாகமாய் இருக்கிறவன் தான் குடிக்கிறதாக சொப்பனம் கண்டும் விழிக்கும்போது அவன் விடாய்த்து தவனத்தோடு இருக்கிறது போலவும் சீயோன் மலைக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிற திரளான சகல ஜாதிகளும் இருக்கும் என்று ஏசாயா தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். சத்துருக்களின் பெருமையும் பலமும் வல்லமையும் செழிப்பும் சொப்பனத்தை போல மறைந்து போகும். புறஜாதியாரின் தோல்வியை பற்றிய வர்ணனை. திரள் பொடித்தூளைப் போல, திரள் பறக்கும் பதர்களைப் போல, இராக்கால தரிசனமாகிய சொப்பனத்தை போல, பசியாயிருக்கிறவன் தான் புசிக்கிறதாக சொப்பனம் கண்டும் விழிக்கும்போது அவன் வெறுமையாய் இருக்கிறது போல, தாகமாயிருக்கிறவன் தான் குடியிருக்கிறதாக சொப்பனம் கண்டும் விழிக்கும்போது அவன் விடாய்த்து தவனத்தோடு இருக்கிறது போல, புறஜாதியாரை கர்த்தர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஆயுதங்களினால் தண்டிப்பார்.
அவையாவன: இடிகள், பூமி அதிர்ச்சி, பெரிய இரைச்சல், பெரும் காற்று, புசல், பட்சிக்கிற அக்கினி ஜுவாலை. சீயோன் மலைக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிற திரளான ஜாதிகளும் இருக்கும். இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையின் போது அவர் பூமியில் தம்முடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பார். அப்போது எருசலேமிற்கு விரோதமாக எழும்பியிருக்கும் எல்லா தேசங்களின் சேனைகளையும் அழிப்பார்.